உமா தெருநாய் கடிச்சிருச்சா? தெருநாய் தான் சார் கடிச்சது. ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. குழந்தை கடிபடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. கரப்பா மூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசு கொல்றீங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. நாய் குறுக்க வந்து ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான். 10 லட்சம் பேர் தான் லைசென்ஸ் வாங்கிருக்கீங்க, மிச்சம் 90 லட்சம் பேர் லைசென்ஸ் வாங்கல. ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 2 வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரேன். கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. நைட் நேரத்தில் வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும் அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? அவங்க இறக்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்ககிட்ட இருக்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. ஆமா, இவர் பெரிய மனிதன் சொல்ல வம்சம். போடாய வென்று. நீங்க ஒண்ணு புரிஞ்சு, நீங்க டாக் லவ்வர்ங்கிறதாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல ஹேட்டர் இல்ல, நீங்க பிரைவேட்ல கான்ஷியஸா இருக்கணும். அடக்கி வாசினா இப்போ நான் ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். வாஸ்தவமான பேச்சு. இப்போ உங்க அம்மா வந்த இடத்துல பார்ப்போம். இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது நமக்கு ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? அண்ட் நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அதனால நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க. இவரை தாண்டிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, இந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. குழந்தை கடிபடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, டேய் எங்க கிட்டே வா, இந்த வரடா. உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது இல்லன்னு சொல்லல. அது செத்துரும் இல்லையா? ஆமா, ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. கரப்பா மூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசு கொல்றீங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப அனிமல் லவர்ஸ் தானே சார் நீங்க எல்லாரும்? 10 லட்சம் பேர் தான் லைசென்ஸ் வாங்கிருக்கீங்க, மிச்சம் 90 லட்சம் பேர் லைசென்ஸ் வாங்கல. ஆஹா, நம்ம உசுருக்கு ஒல வைக்கிறான். லைசென்ஸ் வரல, நீங்க என்ன செய்யணும்? சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். லைசென்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. இது எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டுல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? சோ அப்படின்னா போயிட போகுது. வாசல்ல சாப்பாடு வச்சா சாப்பிட போகுதுன்னு. அப்போஸ் டெஃபினெட்லி உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது. ஆக்சுவலா நாய் உமா தெருநாய் கடிச்சிருச்சா? தெருநாய் தான் சார் கடிச்சது. ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. என்னங்க நடக்குது? உங்க அம்மாவே கடிச்சது. உங்க அம்மா இவட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? மாட்டுனாடா மானஸ்த. கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது நீங்க பண்ண மாட்டீங்க. வைக்க கரெக்ட்டா? மாட்டேன். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். வழக்கம் போல என் பையன் அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். டேய் கண்ணா, பூமி மனுஷங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு சுத்துற மாதிரி எல்லா மனுஷங்களும் அவங்களுக்குள்ள சில கதைகளை சுமந்துக்கிட்டு தான் சுத்துறாங்க இல்ல?
தம்பியை கிடைச்சது சார். 75 நாள் எந்த சிம்டம்ஸும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோடெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ். அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். இறந்து போயிட்டு இப்ப இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? வாட் இஸ் சார் இது வந்து irresponsible பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லா. இப்ப நான் அவரை தூக்கி உள்ள வச்சிடலாமா? புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. பேசாதீங்க, இதனால தான் உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதால நீங்க கீழ விழுறது ஒண்ணா? யாரோ உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? Still I'm single because I feel அந்த நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை, என் மச்சான், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? உங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லைன்னு நீங்க ஏன் இந்த எஸ்கேபிசம்? என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? 20 வருஷம் நாய்களை கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ல அழகா வச்சிருந்து பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாம இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும். சூப்பர் ஐடியா. சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேயாப்பா. சூப்பரா ஒரு இடத்தை வாங்கி பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. நான் அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸ் வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷீட் போச்சுனா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷமா, நீங்க உங்க ஏரியா நாயில உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துவீங்களா? கண்டிப்பா முடியாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்க நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கு நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? ரொம்ப தப்பு சார். ஒரு மனித உயிருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு என்ன எப்படி ஏத்துக்க முடியும்? ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சியம்? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல. ராமநாதன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க விருப்பம் உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் நல்லா தத்தெடுத்து வளர்த்துக்குங்க. அதை தெருவில் விடாதீர்கள். அது ஒரு நல்ல நகரத்திற்கான அடையாளம் இல்லை.